கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக தேவ கிருபையில் நாம் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். நினைவு கூறுதல் காலப்பகுதி நம்மளுக்கு இருந்ததுனால ஒரு 2 மாதங்கள் நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இன்றைய தினத்தில் நாம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பாகம் 52க்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். இதற்கு முன்பாக கடைசியாக நம்ம பார்த்து நிறைவு செய்த பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவில் 2ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 11லிருந்து பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு தான் நம்ம தலைப்பு பார்த்தோம், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையுள்ள ஒரு 5 வார்த்தைகள் அங்கே பேசுகிறார். அந்த 11ஆம் வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறாரு, இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்ன அப்படின்னா, அந்த உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ உலகத்திற்கும் நம்முடைய சொந்த சித்தத்திற்கும் நாம் மறித்து தேவனுடைய சித்தத்திற்கு நாம் பிழைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீ நமக்காக வாழக்கூடாது. அதான் நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும் பொழுது, ஆண்டவருக்காக தற்கால ஜீவியத்தை கையளிப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கணும். நம்முடைய ஜீவனை கையளிக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பொருத்தனையில் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உண்மைத்தன்மையை நாம் நிரூபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரில் நேர்ந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ, அந்த நேர்ந்து கொண்டதை கடைசி வரைக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தோடு காத்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம அவரோட பாடுபட்டால் மாத்திரம்தான் அவரோட கூட ஆளுகையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகள் தங்களுடைய மீட்பராகிய கிறிஸ்துவுடன் கூட மரித்து கொண்டிருப்பதாக கருதப்படுறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நாம் நம்முடைய பூமிக்குரிய சுவாபங்களை முற்றிலும் தகனம் செய்து விட்டால் திவ்ய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தைகள் பாருங்கள், நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும் பொழுது, நாம் நமது பூமிக்குரிய சுவாபங்களை, அப்போ நம்ம பூமிக்குரிய சுவாபங்களை நாம் தகனம் செய்யணும், எரிச்சிடணும். அப்படி எரிச்சிட்டோம் அப்படின்னா, தகனம் செஞ்சிட்டோம் அப்படின்னா திவ்ய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளோம். டிவைன் நேச்சர், தேவ சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்முடைய சகோதரர் சொல்கிறார். அதாவது கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினரின் மரணத்திற்கான அர்ப்பணிப்பை அது குறிக்குது. ஸோ இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நம்முடைய சுயசித்தம் செய்வதற்காக அல்ல, நம்முடைய சுய சித்தத்தை, பூமிக்குரிய சுவாபங்களை தகனம் செய்வதற்காக. ஸோ கிறிஸ்துவ சரீர அங்கத்தினர் மரணத்திற்கான அந்த ஒரு அர்ப்பணிப்பை அங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ மரித்தோமானால் அப்படின்னா நாம் மரித்தாகிவிட்டால் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார், அவரோட கூட பிழைச்சும் இருப்போம். ஸோ மரண பயமோ அல்லது கிரீடத்தை பற்றின எண்ணமோ நம்மை ஆட்டுவிக்கும் உள்நோக்கமாக இருக்கக்கூடாது. சொல்கிறார் பாருங்க, மரண பயமோ அல்லது கிரீடத்தை பற்றின உயர்ந்த எண்ணமோ நம்மை ஆட்டுவிக்கும் உள்நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக அவர் நமக்காக செய்து வருபவையும், அவர் மேல் நமக்குள்ள அன்பும், அவரை பிரியப்படுத்துவதற்கான நமது வாஞ்சையுமே நம்முடைய உந்து சக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். கிரீடம் முக்கியம்தான், கிரீடத்தை நோக்கி லக்கை நோக்கி நாம் பயணிக்கணும். ஆனால் அதற்காக மட்டுமே நம்முடைய ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வசனம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவரோட கூட மரித்தோமானால், அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மரிக்கணும். நம்முடைய சொந்த விருப்பங்களை தகனம் செய்யணும்.
அது செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆளுகை கிடைக்கும். மாறாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ராஜாக்களாக போய் உட்கார்றோம்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுறோம். ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா, பரத்துக்குரியவர்கள் நம்ம அப்படின்னா அதற்குண்டான அந்த பிராக்டிஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். அந்த அனுபவங்கள் இந்த பூமியிலேயே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:12 சொல்றாரு, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்யவும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அவரோட கூட பாடுகளை சகிக்கணும். அப்போ பாடுகளை சகிச்சோம்னா அதே போல நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஆசீர்வாதமாக ஆளுகையும் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ சரியானதை செய்வதற்காக பிதா நமக்காக ஊற்றும் எந்த பாத்திரத்தையும் நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் முறுமுறுப்பு இல்லாமல் பருகணும். தேவன் எந்த பாத்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாலும், கர்த்தர் எப்படிங்க அந்த அடி வண்டல் வரைக்கும் குடிச்சார். அது ரொம்ப கசப்பா இருக்கு அடி வண்டல், ஆனால் அது வரைக்கும் அவர் பருகினார் இல்லைங்களா? அந்த போல தான் நம்மளும். ஸோ நம்மளும் அன்புக்குரிய சகோதர சகோதரில் எந்த பாத்திரம் தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டாலும் அதை மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட பருகக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா நம்ம வாசிக்கிறோங்க, எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் எங்கிருந்து தான் வருது அப்படின்னா, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருது. அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மகிழ்ச்சியோடு பருகக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த பருகிறதுல கூட சொல்றாரு பாருங்க, அவரோட கூட பாடுபட்டு மரிப்பவர்கள் மட்டுமே மேசியாவினுடைய மகிமையான சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ மேசியாவினுடைய சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக பாடு ரொம்ப முக்கியம். மேலும் சொல்றாரு, இந்த யுகத்தின் அழைப்பானது பலி செலுத்துபவர்களுக்கு மட்டுமானதாகும். இந்த யுகத்தின் அழைப்பு பலி செலுத்துபவர்களுக்கு மட்டுமானதாகும். மரண பரியந்தம் நமது மீட்பரின் சுயத்தை வெறுக்கும் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வதற்கான அழைப்புங்க. இது சாதாரணமான அழைப்பு இல்லை, மரண பரியந்தம். நம்முடைய மீட்பர், நம்முடைய மேசியா, நம்முடைய கர்த்தர், நம்முடைய மணவாளன் எப்படி நடந்தாரோ அதுபோல அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த யுகத்தின் அழைப்பு பலி செலுத்துபவர்களுக்கு மட்டும். ஆசாரியர் அப்படின்னா நிச்சயமாக பலி செலுத்தணும், அது நம்மளுக்கு தெரியும், நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, பலி செலுத்தலைன்னா அவங்க ஆசாரியர்களாக கன்சிடர் பண்ண முடியாது. ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம், படிச்சிருக்கிறோம். ஸோ பலி செலுத்துபவர்கள் ஆசாரியர்களாக இருப்பாங்க. அவங்க பலியே செலுத்தலைன்னா ஆசாரியர்களாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளையும் தேவன் ஆசாரியர்களாக இருப்பதற்கு அழைச்சிருக்கார். அப்படின்னா பலி கண்டிப்பாக செலுத்தணும். அதுதான் இந்த யுகத்தின் அழைப்பு. பலி செலுத்துபவர்களுக்கு மட்டும்தான் சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ துன்பங்கள், சோதனைகள், சிலுவைகள், சுயத்தை பலி செலுத்துவது அப்படிங்கிறதுக்கு கீழாக உண்மைத்தன்மைக்கான அந்த ஒரு பரீட்சையில் நிலை நிற்பவர்கள் மட்டும்தான் திருச்சபையின் ஜெயங்கொள்பவர்களுக்குரிய வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்ல, நாம் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்திற்கு நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கார். ஸோ பாடுகளை சகிப்பது நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இயேசுவினுடைய பாடுகள் பலியின் நிமித்தமாக வந்தவையாகும். மாறாக எந்த தவறுக்காகவும் கிடைத்த பாடுகள் அல்லாது, அது பலி செலுத்துவதற்காக கிடைத்த அந்த ஒரு பாடுகள் தான். எனவே அவருடைய பாடுகளில் நாம் பங்கடைகிறோம் என்றால் நமது பாடுகள் பலியின் நிமித்தம் வந்தவையாக இருக்கணும். ஏன்னா பலி அப்படின்னாலே அது நிச்சயம் வழி நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சோழர்களே, பாடுபடுவதற்கான இந்த ஒரு மன விருப்பமானது நமது கர்த்தருடன் நாம் செய்திட்ட பலியினாலான உடன்படிக்கையாக இருக்குது. ஸோ நம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பதன் மூலமாக நம்மேல் நாம் வருவித்துக் கொள்வதுதான் அந்த பலி செலுத்தல். ஸோ பாடுகளை சகிக்கணும் அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ கர்த்தரால் தயவு பெற்றவர்கள் மற்றவர்களிடமும் அதிகப்படியான பாடு அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஸோ நமக்கு அதிகமான பாடுகள், அதிகமான கசப்பான அனுபவங்கள் கிடைக்குதுங்களா? நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றாரு பாருங்க, கர்த்தரால் தயவு பெற்றவங்க நீங்க. தேவன் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களை சிச்சித்து தன்னுடைய வழியில் அவங்கள வந்து என்ன பண்ணுவார்னா நடத்துவார்.
ஸோ தங்களை தங்களது எதிர்கால பணிக்காக தயார் செய்கின்ற தெய்வீக தயவின் அடையாளங்களாக இந்த துன்பங்கள், இந்த பாடுகள், கசப்பான அனுபவங்கள் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்குது. அதை மகிழ்ச்சியோடு நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாடுகளை சகிக்கணும். ஸோ இந்த பாடுகளை சகிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நினைவு கூறுதலில் பங்கேற்பவர்களுடைய மனதில் முன்பாக ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கணும், ஹைலைட். நம்ம கிறிஸ்துவை போல பாடுபடுவதற்கு, அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நம்மளால் இயன்ற வரைக்கும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் நம்மளுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் பின்னடியார்கள் சௌகரியம் என்னும் மலர்படுக்கையில் கிடத்தப்பட்டு பரலோகத்திற்கு சுமந்து செல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்போர் நிச்சயமாக தவறாக நினைப்பாங்க. ஆட்டுக்குட்டியானவர் பின்னடியார்கள் யாருங்க? நம்ம தான். சௌகரியம் அப்படிங்கிற மலர்படுக்கையில கிடத்தப்பட்டு பரலோகத்திற்கு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம சௌரியமா போயிடலாம் அப்படின்னுலாம் நம்ம நினைக்க முடியாதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு பாருங்க. நாம் துன்புறுத்தலை தவறவிட்டால் ஆசீர்வாதத்தையும் தவற விடுறோம். நம்மளுக்கு பாடு, அனுபவம், கசப்பு, வலி, வேதனை, சிச்சை இதெல்லாம் இல்லைன்னா ஆசீர்வாதமும் இல்லை. அதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ நாம் நம்மை அடிக்கடி சோதித்தறிந்து நடந்தால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவனுடைய அன்பை நாம் எந்த அளவுக்கு காட்டி வர்றோம் அப்படிங்கிறத அவர் நமக்கு போதித்து கொடுத்த அந்த ஒரு அன்பின் கட்டளையை கை கொண்டு நடப்பதன் மூலமாகத்தான் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றார் சகோதரர். ஸோ நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார்னு சொல்லி நம்முடைய சகோதரர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ இங்கே நாம் கவனிக்கிறோங்க, நாம் உண்மை இல்லாதவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் பாருங்க, தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அடுத்ததாக நிறைய புத்திமதிகள் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். தீமோத்தேயுவுக்கு 5 கட்டளைகள் கொடுக்குறார். வசனங்கள் 14 - 16 வரைக்கும் சொல்றார். நிறைய விஷயங்கள் நினைப்பூட்டுறாரு, எச்சரித்து புத்தி சொல்றாரு, பகுத்து போதிக்கணும்னு சொல்லி சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்கணும்னு சொல்லி சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு வர்றாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய விளக்கங்கள் எல்லாம் கடந்த வாரங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, வீணே பொழுதை கழிப்பவர்களும் சோம்பேறியான ஒட்டுண்ணிகளுக்கும் ராஜ்யத்தில் இடம் இருக்காது. வீணா பொழுதை போக்குறவங்களுக்கு, ஒட்டுண்ணிகளுக்கும், சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணாதுன்னா ராஜ்யத்தில் இடம் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவில் குழந்தையாய் இருப்பவர்களை நெருக்கி போடாதபடிக்கு சத்திய வசனத்தை ஞானமான வகையில் நீங்க வந்து முன்வைங்க அப்படின்னும் அங்க வந்து சகோதரர் சொல்றார். அதே மாதிரி மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. மாறாக முதல்ல தேவனுடைய அங்கீகாரத்தை நீங்க வந்து நாடுங்க. ஃபர்ஸ்ட் முழங்கால் தேவன் கிட்ட போடுங்க. தேவ சமூகத்தில் ஏதாவது நம்மளுக்கு கைடன்ஸ் கிடைக்காத தேவன் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுங்க. மனுஷர் என்ன நினைப்பாங்க, மனுஷர்கிட்ட இருந்து என்ன நம்மளுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், வேண்டாம். முதல்ல தேவனுடைய அங்கீகாரத்தை வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றார். ஸோ பாவத்தின் பழைய புளிப்பை நீங்க வெளியேற்றுவதற்கு நாம் அனுதினமும் பாடுபடுறோமா அப்படிங்கிறத நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணணும்னா நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதை நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களை நீங்களே தியானிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிகளாக இருக்குது. அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, கல்லூரியில் தங்கியிருக்கிறதுனால ஒருத்தர் வந்து கல்விமான் ஆகிறதில்ல, காலேஜ்லேயே இருக்கிறதுனால அவர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சு வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்கணும். அந்த மாதிரி தான் கல்லூரியில் தங்கியிருப்பதால் ஒருவன் கல்விமான் ஆகிறதில்ல, ஆலயத்துக்கு போகிறதுனால கிறிஸ்தவனாகிறதில்ல. ஸோ கர்த்தரில் நாம் பலப்பட வேண்டுமே, ஆனால் அவருடைய சத்தியத்தில் போஷிக்கப்படணும், அவருடைய பலியின் மேன்மைகளை உணரணும், அதை நமதாக்கி கொள்ளணும். அதுதான் நம்முடைய சகோதரர் சொல்றார். ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நாம் விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சீர்கேடான வீண் பேச்சு, அப்போ வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்தாலே அது என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடியத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிடும்.
அதான் நம்ம வந்து பார்த்தோம், அந்த வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள். அதான் இங்க சகோதரர் சொல்றாரு, இக்காலத்து சபையினுடைய நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத சொல்றார் சகோதரர். ஸோ நம்முடைய எல்லா வார்த்தைகளையும் தேவன் என்ன பண்றாரு பாருங்க, இருதயத்தின் முன்னுரையாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக எடுத்துக்கிறார். நம்முடைய எல்லா வார்த்தைகளையும், நம்முடைய வார்த்தைகள் கலகமூட்டுவதாகவோ, மரியாதை இல்லாததும், இரக்கமற்றதாகவும், அவிசுவாசம் உள்ளதாகவும், அஸ்தமாகவும் இருந்தா இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டத்தின் பிரகாரமாக அது நியாயம் தீர்க்கப்படுதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்க பூமியில் இருக்கிறீங்க. அதனால உங்கள் வார்த்தை சுருக்கமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய, அதாவது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு முன்பாக நிற்க போகுது. கவனிக்கணும், அந்த வார்த்தை நிற்க போறதுனால ரொம்ப சிந்தித்து, ரொம்ப ஞானம் உள்ளதா, தேவையற்ற புறம் கூறுதல், கோபம், வதந்திகளை பேசாதீங்க. தேவையில்லாத வீண் பேச்சுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்றார். ஏன்னா அந்த பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு முன்பாக நிற்க போகுது. நம்ம தப்பிக்க முடியாது. அதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, தன்னுடைய பேச்சில் கவனக்குறைவாக இருப்பவங்க கவனக்குறைவாக இருக்கக்கூடிய இருதயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. ஸோ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்கணும். அது முடிச்சுட்டு சத்தியத்தை விட்டு விலகுவதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு பாதிப்புகளை குறித்து சொல்றார். வசனங்கள் 17-18 சொல்றார். ஸோ அந்த ஒரு சத்தியத்தை விட்டு விலகிறதுனால அதை எப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கள்ள போதனைகள் எல்லாம் எப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரிப்பிளவை போல், அதாவது ஒரு சதையழுகல் நோய், கேன்சர் போல் என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து அது வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இம்னேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்து குறித்து சொல்கிறார். அவங்களுக்கு நீ ரொம்ப வந்து எச்சரிக்கையாரு, அவங்கள நான் வந்து சாத்தான இடத்துல நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே 17ஆம் வசனத்தில் அவங்க சொல்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த கள்ள போதகர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று அப்படின்னு சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. ஸோ விசுவாசத்தையும் அவங்க வந்து கவிழ்த்து போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 18ஆவது வசனத்தில் அங்கே நிறைவு செய்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம 51வது வகுப்பில் நம்ம வந்து பார்த்தோம். இது 2 மாதம் ஆனதுனால நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணிவிட்டு, இன்றைய நாளில் நம்ம 52வது பாகத்துக்குள்ள கடந்து செல்லும் பொழுது இந்த ஒரு 2ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதிக்குள்ள நாம் வந்து கடந்து செல்கிறோம். வசனங்கள் 19 நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா போகிறோம். ஸோ இந்த ஒரு பகுதிக்கு நாம் தலைப்பு கூட நம்ம கவனிக்கும் பொழுதுங்க, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி, அன்றியும் நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம வந்து இன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 52வது பாகத்துக்குள்ளே நம்ம வந்து கடந்து செல்வோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரியில் இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு தான் நேசித்த நேசகுமாரன் தீமோத்தேயு இளவயதாக இருக்கிறார். ஸோ அவர் புத்தி சொல்கிறார், சபைகளுக்கும் புத்தி சொல்கிறார், தன்னுடைய நேச மகனுக்கும் புத்தி சொல்கிறார். எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டோன்னா, என் உத்தம குமாரனே, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ வந்து விலகியோடணும், உன்னை நீ சுத்தவானாக நீ வந்து காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆலோசனையை என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்கிறார். ஸோ அதிகாரம் 2 வசனங்கள் 19-21 வரைக்கும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தை குறித்து பேசுவார். 19-21 வரைக்கும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம். அப்போ தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் அப்படின்னா அந்த அஸ்திபாரத்தை யாருனாலே அசைக்க முடியாது. ஏன்னா இது தேவன் போட்ட அஸ்திபாரம். அதை அசைக்கணும், அதை வந்து விழத்தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் விழுந்துருவாங்க. ஏன்னா தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் அது. ஸோ அந்த ஒரு சப்டைட்டில் சொல்லும்பொழுது சொல்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 2:19, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ த லார்ட் நோஸ் தோஸ் ஹூ ஆர் ஹிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இதில் இந்த வசனத்தில் திருவிழித்தில் வந்து பார்க்கும் பொழுது அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுள் இட்ட அடித்தளம் உறுதியாய் நிலைத்து நிற்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து திருவிழித்தில் எப்படி இருக்குன்னா, கடவுள் இட்ட அந்த ஒரு அடித்தளம்
உறுதியாக நிலைத்து நிற்கிறது. அதில் ஆண்டவர் தம்முடையோரை அறிவார். ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடுவோர் அநீதியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். ஸோ தேவனுடைய அஸ்திபாரம் அப்படிங்கிறது அது அன்புக்குரிய சகோதர சோரில் அது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்கும் பொருளாக இருக்குது. அதுதான் பேஸ் நம்மளுக்கு. அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அது வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அது உறுதியாக நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ மற்ற அனைத்து அஸ்திபாரங்களுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பயனற்றதாக இருக்குது. அதில் பிரயோஜனம் இல்லை. எந்த அஸ்திபாரம் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி மற்ற அனைத்து விதமான கோட்பாடுகள், டாக்டரின் எல்லாமே வேஸ்ட். இந்த உலகத்தில் இன்னைக்கு வச்சுருக்காங்க இல்லைங்களா, கள்ள போதகர்கள், பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், பாஸ்டர்மார்கள்லாம் வச்சுருக்காங்க. டாக்டரின் தவறான ஒரு போதனையில் அவங்க இருக்கிறாங்க, போதிக்கிறாங்க. ஸோ மற்ற அனைத்து அதெல்லாமே பயனற்ற அஸ்திபாரங்கள். ஸோ அது வீணாக போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது சொல்லிட்டு தான் தேவன் தம்முடையவர்களை அறிவார். ஸோ அந்த தம்முடையவர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க தாங்க மெய் திருச்சபை வகுப்பார், த ட்ரூ சர்ச். ஸோ சபை அதனுடைய அந்த உட்பிரிவுகளை பொருட்படுத்தாம அவர்களை அவர் பார்த்து கொள்வார். ஸோ பிரிவினை வாதத்திற்கோ அல்லது உலக பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு பொன் கன்றுக்குட்டிகளுக்கோ தலைவணங்காத ஒரு பெரும் எண்ணிக்கையர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்னு நம்முடைய சகோதரர் சொல்றார். ஸோ இவங்க இந்த மெய்த்திருச்சபை வகுப்பார், அதை நம்ம தான். ஸோ இவங்க கர்த்தருக்காக பயபக்தியை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றார். மேலும் அதற்காக அவங்க தங்களுடைய மகிழ்ச்சியையும் அவருடைய நித்திய நலனுக்காகவும் அவர்களோட ஒத்துழைச்சு பல்வேறு யுகங்களாக பல்வேறு வழிகளில் தம்முடைய தயவை தேவன் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பரமபிதாவுக்கு முன்பாக இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பரிந்து பேசுவராக கர்த்தர் செயல்படுறார். ஸோ தற்கால சத்தியத்தை பசியா இருக்கும் ஜனங்களுக்கு எடுத்து செல்வதற்காக கர்த்தர் நம்மை சார்ந்திருக்கிறார் என்று நாம் ஒரு காலம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றார். மாறாக நமது நன்மைக்காகவே அவருடன் இணைந்து பணியாற்றும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ட்ரூத்து தெரியல இல்லைங்களா, அதையெல்லாம் போய் சொல்றதுக்கு தான் தேவன் நம்மளை இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டாம். இங்க சகோதரர் சொல்றார் பாருங்க, மாறாக நமது நன்மைக்காகத்தான், நமது நன்மைக்காக தேவனுடனும் கர்த்தருடனும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியத்தில் உண்மையான ஒரு திருச்சபையின் பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணணும்னா ஜொலிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாருங்க, கர்த்தர் நீதிமான்களினுடைய வழியை அறிந்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம கவனிக்கிறோங்க, கர்த்தர் தன்னுடைய ஆடுகளை எப்படித்தான் கூப்பிடுறாருன்னா பெயர் சொல்லித்தான் கூப்பிடுறார். யோவான் 10:3 நம்ம வாசிக்கிறோம். ஸோ எப்படி அப்போஸ்தலர்களை அவங்க காலத்து யூத தேவாலயத்துடன் அடையாளப்படுத்த மாட்டோமோ அதுபோல தான் மணவாட்டி வகுப்பாரை இன்றைய பெயரளவிலான அந்த ஒரு கிறிஸ்துவ சபைகளோட நாம் என்ன பண்ண மாட்டோம்னா அடையாளம் படுத்த மாட்டோம்னு சொல்லி சொல்றார். ஸோ தம்முடையவர்கள் அல்லாத வெறும் வஞ்சிக்கப்பட்ட கலைகளாக இருப்பவர்களை தேவன் கண்டுபிடிச்சிருவார், அவருக்கு தெரியும். ஸோ கர்த்தர் அறிவார். நிச்சயமாக மெய்யான செம்மறியாடுகள் யார் யார் அப்படிங்கிறத கர்த்தரை தவிர வேறு யாருக்கும் உண்மையாக தெரியாது. இருதயங்களை நம்மால வாசித்தறிய முடியாதபடியினால பரிசுத்தவான்கள் மாத்திரம் அடங்கிய அந்த ஒரு பொது உடைமை அமைப்பை, அதாவது கம்யூனிசம் ஆஃப் செயின்ட்ஸ் ஒன்லி, அதை நிறுவுறது அப்படிங்கிறது சாத்தியமற்றதா இருக்குன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். ஸோ கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். ஸோ தேவனுடைய நாமத்தை நாம் வீணில் வழங்கிடக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா அந்த இம்னேயும் அலெக்சாந்தர் முன்னால் படிச்சோம் இல்லைங்களா, 17-18 அந்த இம்னேயும் அலெக்சாந்தரும் அவங்க கள்ள போதகர்களாக இருக்கிறாங்க. விசுவாசத்தை விட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா எல்லாத்தையும் வழுவி போக செய்கிறாங்க.
ஸோ அநியாயத்தை விட்டு விலகணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அநீதியான எல்லாவற்றிலிருந்தும் விட்டு விலகணும். விசுவாசம், நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் தவறாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் நாம் விலகிக்கொள்ளணும். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் விதமாக எந்தெந்த செயல்புகள் நம்ம இடத்துல இருக்குதோ அல்லது நம் கண் முன்னால் தெரியுதோ அது எல்லா இடத்துல இருந்தும் நாம் என்ன பண்ணணும்னா விலகக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம வசனங்கள் மூலியமாக கவனிக்கிறோம். ஸோ அதுதான் பார்க்குறோம். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கணும். பாருங்க, நம்முடைய சத்தியம் சுத்த சத்தியம். அது தேனிலும் தெளிதேனிலும் அது மதுரம் உள்ளது. ஸோ சுத்தமான சத்தியம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சுத்தமான சத்தியம் மட்டும்தான் தேவன் வச்சிருக்கார். அந்த சுத்தமான சத்தியத்தை சுத்தமாகவும் அசுத்தமாகவும் மாற்றுறது யார் கையில் இருக்குதுன்னா, அந்த சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை கை கொண்டு நடக்கக்கூடியவர்கள், விசேஷமாக 1,44,000 அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருடைய கையில் தான் இருக்கு. தேவன் சுத்தமான சத்தியத்தை தான் கொடுத்துருக்கார். அதை நம்ம தான் அசுத்தமாக அல்லது சுத்தமாக பாதுகாத்து கொள்வது நம்ம கையில் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிரியைகள் மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டோம்னா, அதை சுத்தமுள்ளதாகவும் காத்துக்கொள்ளலாம் அல்லது அசுத்தமுள்ளதாகவும் காத்துக்கொள்ளலாம். அதான் நம்ம கவனிக்கிறோங்க. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியும் ஆன பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் இருக்குது. அதில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் பல்வேறு தரப்பான பொருட்கள் இருக்கும், பாத்திரங்கள் இருக்கும். அதான் இங்கே பார்க்குறோம், வெள்ளியும் பொண்ணுமான பாத்திரங்கள் இருக்குது. அதே சமயம் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு கழிப்பிடம் இருக்குது அப்படின்னா, அங்கே வெள்ளியில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு நம்ம வைக்க மாட்டோம். சாதாரண பயன்பாட்டிற்கு சாதாரணமான அந்த ஒரு பாத்திரத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதே வெள்ளி பொண்ணு இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எங்கே இருக்குன்னா, அது வந்து முக்கியமான அறையில் அங்கே வச்சுருப்போம். ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். இந்த கான்செப்ட் அதுதான். எஜமானுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாக நாம் இருக்கிறோமா. ஸோ ஒரு பெரிய வீட்டில் அப்படின்னா விசுவாச வீடு, அது தேவனுடைய வீடு. அதில் பொன் பாத்திரங்கள் அப்படிங்கிறது சிறுமந்தை வகுப்பாரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வெள்ளி அப்படிங்கிறது திரள் கூட்டத்தாரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் அப்படிங்கிறது மனித தளத்தில் இருக்கிறவங்க. ஸோ ஹியூமன் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மனித தளத்தில் இருக்கக்கூடியவங்க குறிக்குது. ஸோ சிலது வந்து கனவீனத்திற்கு உரியவைகளாக இருக்குது. ஸோ குறைந்த கணம் அப்படின்னா திரள் கூட்டம். ஸோ பணிவிடைக்காரராகிய வீட்டாராகிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் பிரதானமானவராக காணப்பட்ட அங்கே யோவான் ஸ்நானகன் வரைக்குமே குறைந்த கணத்திற்கான பாத்திரங்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டனன்னு சொல்லி சொல்கிறார் இங்கே சகோதரர். ரீப்ரிண்ட் நம்பர் 1872 பேரா 2ல் சொல்கிறார். ஸோ நம்ம எது எப்படியா இருந்துட்டாலும் எஜமான் பிதாவாகிய தேவன் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரமாக நாம் வந்திருக்கோம். அது ரொம்ப முக்கியம். 21 சொல்கிறாரு, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், அதாவது அநியாயத்தை விட்டு, அதே மாதிரி இந்த பூமிக்குரிய ஸ்வாபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இவைகளை விட்டு அப்படின்னா எவைகளை விடுறது? திருச்சபை வகுப்பார் எவைகளை விடணும்? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக நம்ம மாறணும் அப்படின்னா எல்லாத்தையும் விடணுன்றார். அப்போ எது எல்லாத்தையும் நாம் விடணும் அப்படின்னா மாய்மாலம், ஹிப்போக்ரைசி, பொறாமை, சுய மேன்மை, பெருமை, பொய்யான மனத்தாழ்மை, முதன்மையான ஸ்தானங்கள் எடுக்கிறது,
இதெல்லாம் பழைய புளித்த மாவு. ஸோ இந்த பழைய புளித்த மாவை நீங்க புறம்பே கழித்து போடுங்கள். துப்புரவு உண்மை, சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத். நம்ம சத்தியம் என்ன நம்மளுக்கு போதிச்சிருக்குதோ, ட்ரூத் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ, அதன் பிரகாரம் நம்ம ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ மாய்மாலம், பொறாமை, சுயமேன்மை அப்படிங்கிற இந்த ஒரு பழைய புளித்த மாவு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுடணும். ஒன்றுக்கும் உதவாத வார்த்தைகள் குறித்த புத்தியீனமான தர்க்கத்திலிருந்து, வாக்குவாதங்களிலிருந்து, குறிப்பாக சபையின் விசுவாசத்தை கவிழ்த்து போடுபவர்களுடைய தவறான உபதேசங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ அது புத்தியீனமான தர்க்கம். ஆக்சுவலாக ஒருத்தங்க ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னாலே அது புத்தியீனம் அப்படின்னா முட்டாள்தனம். அது முட்டாள்கள் தான் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. புத்திசாலி என்னைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டோன்னா காமா அமைதியாக போயிடுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ புத்தியீனமான தர்க்கங்களிலிருந்தும் வாக்குவாதங்களிலிருந்தும் ரொம்ப ஞானமாக நம்மளை விலக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ தன்னை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எ பியூரிஃபைங் ஆஃப் த தாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சிந்தனைகளை சுத்திகரித்துக் கொள்ளணும். இந்த சிந்தனை தான் அங்கே அன்புக்குரிய சகோதரர்ல அது கரெக்டாகிடுச்சு அப்படின்னா டோட்டலாக நம்முடைய பாடியை அது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தேக்கி வச்சிடும், ஒரு ஸ்லோ பண்ணிடும் இந்த அர்ப்பணிப்பின் பாதையில். பொதுவாகவே நம்முடைய மைண்டு அப்செட் ஆயிடுச்சுனாலே நம்மளால் செயல்பட முடியாது, அப்படியே உட்காந்துருவோம் கம்முன்னு. ஸோ சிந்தனைகளை நாம் என்ன பண்ணணும்னா சத்திய வசனங்கள் மூலியமாக, பரிசுத்த ஐக்கியங்கள் மூலியமாக நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஸோ பாவத்தினுடைய பழைய புளித்தமாவை நம்ம புறம்பே கழித்து போடுவது நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்கிறார். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா கணத்துக்குரிய பாத்திரமாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் இங்கே சகோதரர் சொல்கிறாரு, வி ஷுட் பி ஆன் த அலாட் டு வின் த வெரி பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அருளப்படக்கூடிய ஆகச் சிறந்தவைகளை வென்றெடுப்பதற்கு நாம விழிப்போடு இருக்கணும். தேவனால நம்மளுக்கு அருளப்படுது இல்லைங்களா, கிருபைகள், ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள், அனுபவங்கள், இதெல்லாமே நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அதை நாம் அந்த அனுபவங்களை கடந்து வெற்றி சிறப்பதற்கும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விழிப்போடு தேவ சித்தத்தை, கர்த்தருடைய அடிச்சுவட்டை நாம் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல விசேஷித்த உதவியும் விசேஷித்த ஊழிய வாய்ப்புகளும் அருளப்படும் பொழுது நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். கர்த்தர் எப்படி மனத்தாழ்மையோடு இந்த ஒரு ஊழியத்தை செய்துட்டார், அது போல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ எஜமானும் குருவுமான நானே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளோ தாழ்மையாக அந்த ஊழியங்களை செய்யணும் சொல்கிறார். ஸோ விசேஷித்த உதவி மற்றும் விசேஷித்த ஊழிய வாய்ப்புகள் அருளப்படும். அப்படி அருளப்படுவது கணத்துக்குரிய பாத்திரமாக தேவன் நம்மளை மாற்றிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். பாருங்க, அதான் நம்ம கவனிக்கிறோங்க, தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக நம்ம மாறிட்டே இருப்போம். அதே சமயம் அங்கே பேய்களுடைய பாத்திரங்களும் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி நான் இந்த நினைவு கூறுதல் டைமில் நிறைய படிச்சிருக்கோம். கர்த்தருடைய பாத்திரமும் பேய்களுடைய பாத்திரம். ஸோ கர்த்தருடைய பாத்திரம் இருக்கும், அது போலவே போலியும் அங்கே இருக்கும். ஸோ ஞானவான்கள் நம்மளை நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்து கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணி நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதில்லை, எல்லாமே தெரியும். தேவனுடைய பரிசுத்த எழுத்துக்கள் மூலியமாக கொடுத்துட்டாங்க. ஸோ கணத்துக்குரிய பாத்திரமாக தேவன் நம்மளை மாற்றுவார். அதற்கு நாம் தேவனுக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு வசனம் திருவெளியத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளி கலன்கள் மட்டுமல்ல, மண் மற்றும் மரத்தாலான கலன்கள் இருக்குது. அதில் சில மதிப்புடையவை, சில மதிப்பற்றவை. ஒருவர் மதிப்பற்றதிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்து கொண்டால் அவர் மதிப்பிற்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார். தம் தலைவருக்கும் எப்படி இருப்பாங்கன்னா பயனுள்ளவர்களாக இருப்பாங்க. நம்ம தலைக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணுங்க, நம்ம தலை மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தலைக்கு கீழ்ப்படிஞ்சு
அவருக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஊழியங்களை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படின்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் தலை போல செயல்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, ஒருவன் தேவனிடம் கனத்தை அடைய விரும்பினால் தேவன் தன்னை நடத்த சித்தமான வழியை பணிவுடன் தேட கடவன். நம்ம தேவன் கிட்ட இருந்து கனத்தை அடையணும்னு விரும்புறங்களா? ரீப்ரிண்ட் நம்பர் 3097 சொல்றாரு பாருங்க, ஒருவன் தேவனிடம் கனத்தை அடைய விரும்பினால் தேவன் தன்னை நடத்த சித்தமான வழிய பணிவோட ரொம்ப ஹம்பிள்னஸா தேடணும். கர்த்தர் தான் அப்படி தேடினார். ரொம்ப ஹம்பிள்னஸ், கால் கழுவுற வரைக்கும் இறங்கிட்டார், பாதம் கழுவுற வரைக்கும். ஸோ தேவன் தன்னை நடத்த சித்தமான வழியை பணிவோட தேடணும். தாழ்ந்த சிந்தனையுடையவனுக்கு தேவன் தம்முடைய தயவை காண்பிக்கிறார். யாருக்குங்க? தாழ்ந்த சிந்தனையுடையவனுக்கு. தாழ்ந்த சிந்தனையுடையவனுக்கு தேவன் தம்முடைய தயவை காண்பிக்கிறார். நீ தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருப்பாயானால் கனத்துக்குரியவனாகவும் நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏன்னா பாருங்க, தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார், வேற யாருமே நம்மளை அழைக்கல, தேவன் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்முடைய அழைப்பும் உண்மையுள்ளது. ஸோ நிச்சயமாக அவருடைய கரங்களுக்குள் நாம் அடங்கியிருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளை ஏற்ற வேளையில் உயர்த்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அடங்கி இருக்கணும். ஆனால் பாருங்க, ஒரு சில சூழல்களில் அப்படி அடங்கியிருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். அவங்க சொல்கிற நம்மையே கேட்கணும், இவங்க சொல்கிற நம்மையே கேட்கணும். நம்மளுக்கு சத்தியம் தெரியாதா, நம்ம சத்தியம் படிக்கலையா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இப்படியெல்லாம் நம்மளுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்துடும். சதா சொல்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கியிரு. இதில் பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். உலகத்திலேயே பழமொழி சொல்கிறாருங்களா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், உலகத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதில் பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையுடன் இருந்து உன் கைக்கு நேர்மையாக காணப்படுவது எதுவோ அதை உன் முழு மனசோட செய். நம்மளுக்கு என்ன முடியுமோ, நம்மளால் என்ன ஊழியங்கள் செய்ய முடியுமோ, தேவனுக்காக என்ன செய்ய முடியுமோ, என்னால் இருந்த இடத்துல இருந்து முழங்கால் படி போட்டு ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும், சந்தோஷம், அதை மட்டும் பண்ணுங்க. அதுதான் சொல்றாரு, உன் கைக்கு நேர்மையாக காணப்படுவது எதுவோ அதை உன் முழு மனசோட செய். மண்பாண்டமான உன் சரீரம் சுத்தம் உள்ளதாயும் தேவன் உபயோகிக்க பாத்திரம் உள்ளதாகவும் இருக்கணும். நம்ம மண் என்று நினைவு கூறணும். அப்போ மண் பாருங்க, அது ஒரு 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 வேல்யூபிளான ஒரு விஷயம் அல்ல. அதான் நாம கவனிக்கிறோங்க. கனவீனமானதிலிருந்து தேவன் தெரிந்தெடுத்து கனத்தை உண்டு பண்றார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. நம்மளுக்கு இந்த அழைப்பே இல்லை, தேவன் தெரியாது, அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை, அப்படித்தான் இருந்தோம். கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியங்களை உணர்ந்து கொள்வதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு, அப்படித்தான் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாகத்தான் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை எப்படி பெயர் சொல்லி அழைச்சு மேலான ஸ்லாக்கியத்தை கொடுத்து அவருடைய குமாரனுடைய மனவாட்டி வகுப்பாராக நம்மளை சேர்த்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய அன்பு மிகுந்த ஒரு தகப்பனாக நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறார்கள் நம்ம உணரணும். அதான் பார்க்குறோம், மண்பாண்டமான உன் சரீரம் சுத்தம் உள்ளதாயும் தேவன் உபயோகிக்க பாத்திரம் உள்ளதாகவும் இருக்கணும். இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுங்க. தேவன் உபயோகிக்கிறது மட்டும்தான் விலையேற பெற்றது. ஸோ தேவன் உபயோகிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். 2 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், 2 கொரிந்தியர் 4:7, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டானதாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த புது சிருஷ்டியினுடைய சிந்தை, இந்த மேன்மையான சத்தியம், இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மட்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். ஸோ இந்த மட்பாண்டத்தை உடைக்கணும் அப்படின்னா நம்முடைய சுய விருப்பங்கள் இதெல்லாத்தையும் நாம் தகனம் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்களாக இருக்குது. ஸோ இது மட்பாண்டங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவன் பெரிதான கிருபை செஞ்சு
அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்மளை வந்து மாற்றிட்டு இருக்கிறார், வணைஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ குயவன் கையில் களிமண்ணாக இருக்கிறோம். ஆக்சுவலாக குயவன் கை அருமையான ஒரு கை. குயவன் கையில் பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனை எங்கன்னா மண்ணில் தான் பிரச்சனை. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய கரம் கிருபை நிறைந்த ஒரு கரமாக இருக்குது. அவர் அழகா வணையிறார். நம்ம அந்த ஃப்ளெக்சிபிளுக்குள்ள வர்றதில்லை. பொதுவாகவே ஒரு 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 பானை செய்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு மிதித்து அதை தட்டி குத்தி தண்ணியெல்லாம் தெளித்து அப்புறம் அதை வந்து ஒரு ஷேப் பண்ணி அப்படியே அந்த அச்சில் வச்சு அவங்க வந்து செதுக்குவாங்க. அப்படியே உருட்டி அதை வந்து சுற்றி அவங்களுக்கு விரும்பின பாத்திரம் மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இதில் குயவன் கை ரெடியாக இருக்குது அந்த பாத்திரத்தை வணைவதற்கு, அந்த மண்ணை வணையிறதுக்கு. அந்த மண் தான் என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஸோ நம்மளை நாம் சரி பண்ணி கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வந்து வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு 21ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறார். அடுத்து 22லிருந்து 24 வரைக்கும் சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு 8 கட்டளைகள் வந்து சொல்கிறார். 22, 23, 24 அந்த 3 வசனங்களில் ஒரு 8 கட்டளைகள் சொல்கிறார். ஸோ அது வசனங்கள் வரையாக அப்படியே இருக்கு. அதுதான் சொல்கிறாரு, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. இதுவே ஒரு கட்டளை. சுத்த இருதயம் அது ரொம்ப முக்கியம். சுத்த இருதயத்தை விட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படிக்கு நீ வந்து நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இதில் நம்ம கவனிக்கிறோங்க, நீ விலகி ஓடணும் அப்படின்னா சோதனையிலிருந்து சோதனைக்குட்படாதபடிக்கு ரொம்ப விழிப்போடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் கூட சொன்னார் இல்லைங்களா மத்தேயுல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். சுத்த இருதயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். த மோர் பியூர் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம். எவ்வளவு அதிகமாக நம்முடைய இருதயம் சுத்தமாக காணப்படுகிறதோ அவ்வளவுக்கு குறைவாக அவை அவதூறுகளாலும் புறங்கூறுதல்களாலும் தீய பேச்சுகளாலும் பாதிப்படையும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அவதூறுகள் புறங்கூறுதல் தீய பேச்சுக்கள் நம்மளுக்கு வரும். அதனால பாதிப்புகளும் வரும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர் சொல்ல சோர்ந்து போகாமல் விழிப்போடு இருந்து நாம் என்ன பண்ணணும்னா தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அந்த நீதி அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோங்க. அது தெய்வீக நீதி, அது டிவைன் லா. ஸோ நீதி அப்படிங்கிறது இருதயத்தின் தூய்மை. அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுமே எங்கிருந்து தான் கிரியைகளுமே எங்கிருந்து இயக்கப்படணும்னா இருதயத்தின் தூய்மையிலிருந்து. ஏன்னா வசனம் படிக்கல இல்லைங்களா, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வாயின் வார்த்தைகளாக வெளிவரும், கையினுடைய கிரியைகளாக அங்கே வந்து வெளிவரும். ஸோ நீதி அப்படிங்கிறது இருதயத்தினுடைய தூய்மையாக இருக்குது. ஸோ அநீதியிலிருந்து விடுபட்டு அது வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது தேவனுடைய நீதி. ஸோ என்ன விலை கொடுத்தாவது நீதியையும், அதாவது தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் என்ன விலை கொடுத்த அப்படின்னா பணம் அல்ல, நம்முடைய ஜீவனையே கொடுக்கணும் தேவனுடைய நீதியின் அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ விசுவாசம் அப்படிங்கிற மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். ஸோ அந்த விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம கற்றிருக்கிறோம் இல்லைங்களா ட்ரூத்து, இந்த ட்ரூத்தில் உண்மையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்தது அன்பு. அன்பு அப்படிங்கிறது லவ் இஸ் பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அன்பு அப்படிங்கிறது அது கூட ஒரு இருதயத்தின் தூய்மை தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அன்புக்கு சகோதரர் சொல்கிறார் பாருங்க, சுயநலத்திலிருந்து விடுபட்டு காணப்படுவது தாங்க அன்பு. தேவனுடைய அன்பு அப்படித்தான். தேவனுடைய அன்புல சுயநலம் இருந்துச்சுங்களா? இல்லையே. கர்த்தருடைய அன்புல சுயநலம் இல்லையே. ஸோ நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். சுயநலத்திலிருந்து விடுபட்டு பரிபூர்ணமான ஒரு அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கு அப்படின்னா அகாப்பே. அகாப்பே அன்பு, அது அன்கண்டிஷனல் லவ். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது கண்டிஷன் பேஸ்டு.
கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆனால் தேவனுடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு அகாப்பே அன்பு, அது அன்கண்டிஷனல் லவ். அது நித்தியத்திற்குமான ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அன்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அது ரொம்ப முக்கியம். ஸோ சமாதானம் அப்படிங்கிறது அது தெய்வீக சமாதானம். இந்த தெய்வீக சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், உலக ஜனங்கள்லேயே ஒரு சமாதானம் இல்லாமல் அவங்களால நிம்மதியாக வாழ முடியல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமாதான குறைச்சலில் வாழ்ந்துட்டு பல்வேறு விதங்களில் தங்களுடைய வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் போதைகளுக்கு அடிமையாகி சமாதானம் இல்லாமல் போகிறாங்க. ஒரு சிலர் வேறு என்டர்டைன்மெண்ட்டில் சமாதானத்தை இழந்து போகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மளை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், நம்மளுக்கு தேவன் பாருங்கள் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கொடுத்துருக்கார். அந்த தேவ சமாதானம் இருந்துட்டாலே மிகப்பெரிய ஐஸ்வர்யம் அது. அப்போ அந்த மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம எவ்வளோ நன்றியுள்ள ஒரு ஜனங்களாக இருக்கணும். நம்மளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் தேவ சமாதானத்தை நம்ம இழந்துடக்கூடாது. பாருங்க, தானியேலை அந்த ஒரு சிங்கங்களின் கெபியில் அவரை தூக்கி ராஜா போட்டுறாரு. அவரை போட்டுட்டு ராஜாவுக்கு தூக்க முடியல. ஆனால் தானியேல் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக தேவனை துதிச்சுட்டு அவர் தூங்குறார், ரெஸ்ட் எடுக்கிறார். ஸோ அந்த சிங்க குகையை தேர்ந்தெடுத்தது தேவனா அல்லது கர்ஜிக்கிற சிங்கமா? அங்கே தேவன் தான் சிங்கம் போல இருந்து சமாதானத்தை அங்கே வந்து கொடுத்துருக்குறார். ஸோ எப்படிப்பட்ட விசுவாச பரீட்சைகள் அங்கே வந்துட்டாலும் பாருங்க, அங்கே தானியேல் விசுவாசத்தில் குறைவில்லாமல் அவர் வந்து ரொம்ப தைரியத்தோடு தேவனை நோக்கி அவர் வந்து இருந்திருக்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்ல தெரிந்து கொண்டது நம்மளை தேவன் தான். ஸோ நம்மளுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நம்மளுக்கு நேர்ந்துட்டாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக விதமான ஒரு தாக்குதல்கள் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய விஷயங்களை வலுவிழக்க செய்யும். ஆனால் அதுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மயங்கிடக்கூடாது, அதுக்கு நாம் செவிசாய் திரும்பக்கூடாது. இப்போ டார்கெட்டே, சாத்தானுடைய டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எப்படியாவது நம்மளை வந்து இந்த ட்ராக்லேருந்து தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாதையிலேருந்து விலகச் செய்யணும். அதுதான் அவனுடைய முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குது. ஆனால் நம்முடைய டார்கெட் எப்படி இருக்கணும்னா, நாம் தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு பாதையை கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த பாதையில் தேவனை நோக்கி கர்த்தரை முன்னெடுத்து ஓடக்கூடியவர்களாக இருக்கும். அதான் நீதிமொழிகளை நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ வந்து சம்மதியாத. அவங்க பாவிகள், அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன விதமான நயம் காட்டினாலும், ஆசை காட்டினாலும், என்ன விதமான ஆசை காட்டினாலும் சம்மதியாது. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க, சம்மதியாது. ஏன்னா பாவம் தான் எல்லா ஆபத்துக்கும் காரணம், மூலக்கூறே அதுதான். ஊரோட ஒத்து வாழணும் சொல்லுவாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாங்க, நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத, நீ பிரபஞ்சத்துக்கு ஏற்றவரை வாழ்றதுக்காக நீ இங்கே வரல, நம்மளை அப்படித்தான் சொல்கிறார். ஆனால் உலகம் அப்படித்தான் சொல்லும், ஊரோட கொஞ்சம் ஒத்து வாங்க, அப்போ தாங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த பூலோகத்தில் இருக்கிறதா இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே தேவை. நம்ம இங்கே இருக்க போகிறதே இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. தேவன் நம்மளுக்கு அங்கே ரெடியாக குடியிருப்பு வச்சிருக்கிறார். ஸோ நாம் பரத்துக்குரியவர்கள் போல சிந்திக்கணும், பரத்துக்குரியவர்கள் போல யோசிக்கணும், பரத்துக்குரியவர்கள் போல வாழணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா பார்க்குறோம் பாருங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலும் அன்பு கூறக்கூடாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நான் வந்து பிதாவாகிய தேவனை ரொம்ப அன்பு கூறுறேன்னு சொல்கிறோமா? ஆனால் வசனம் நம்மளுக்கு கிளியராக சொல்லிடுச்சு பாருங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. தேவன் கொடுத்துருக்கார் வீடா, தேவன் கொடுத்துருக்கார், இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், அவ்வளோதான். எப்போ நம்மளை காலி பண்ணுறாரோ நம்ம இடத்த காலி பண்ணி நம்ம போயிடலாம். ஒரு வண்டியா ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாம், தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம், அவ்வளோதான்.
ஸோ உலகத்திலும் உலகத்தில் இருப்பவைகளிலும் நம்ம அன்பு கூறக்கூடாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு இல்லை. தேவன் அன்பா தான் இருப்பாருங்க. இவங்களுக்கு எண்ணம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த பொருட்கள் மீது. அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோர்ல, கொடுத்தவைகள் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்க. கொடுத்தவைகள் மீது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்கக்கூடாது. கொடுத்தவர் மேல இருக்கணும். கொடுத்தவர் யாருங்க? சர்வ வல்லவர். அவர் மேலதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆவல் எல்லாமே அவர் மேலதான் இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய அந்த உலக பிரகாரமான அந்த ஒரு அசட்ஸ் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்பிக்கைகள் வைத்துறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் விலகி ஓடணும் சொல்கிறார். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய இதெல்லாமே உலகத்தினால் உண்டானவைகள். இதெல்லாம் பிதாவினால் உண்டாகலை. ஸோ அதெல்லாம் உலகத்தினால் உண்டாயிருக்குது அப்படிங்கிறத 1 யோவானில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. 3 things டு டெய்லி டை அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது மாம்சம், லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் த ஐஸ், த ப்ரைட் ஆஃப் த லைஃப். ஸோ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஸோ இதெல்லாம் தாங்க உலகம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இங்கேயே இருந்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குதே. அப்போ மேலே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஆனால் சாத்தான் எல்லாம் இந்த ஒரு 3 விஷயங்களையும் கொடுத்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளை இங்கேயே இருக்க வைக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இதெல்லாம் நாம் டெய்லியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மறிக்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் தகனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். வசனம் பாருங்க. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா என்றென்றைக்கும் நாம் நிலைச்சிருப்போம். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அதான் நம்ம கவனிக்கிற பாருங்க. கண்களின் இச்சை அப்படிங்கிறது கர்த்தரை தேட விடாது. கண்களின் இச்சை கர்த்தரை தேட விடாது. சுகபோகமான வாழ்க்கை கர்த்தரோடு வாழ விடாது. வீணான கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் இதெல்லாம் கர்த்தரை கொண்டாடாது. ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அது கர்த்தருக்கு நேரம் கொடுக்காது. ஆகாத சம்பாசனைகள். ஸோ ஜீவனத்தின் பெருமை கர்த்தர் புகழோட. ஏன்னா தன்னோட பெருமை பேசுறதுக்கு டைம் பத்தாது. எங்கிட்ட இவ்வளவு இருக்கு, எங்கிட்ட அது இருக்கு, இது இருக்கு. ஸோ ஜீவனத்தின் பெருமை கர்த்தரை புகழ விடாது. உலக சிநேகம் கர்த்தரை நேசிக்காது. அதனால தான் நம்ம யோவான் சொல்றாரு, உலகமும் அது நிச்சயம் ஒளிஞ்சிரும். உலகத்தில் நீங்க அன்பு கூறாதீங்க. ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் தேவன் நல்லவர். ஸோ எவ்வளவு நேரம் கர்த்தருடன் செலவிட முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்க வந்து செலவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். எவ்வளோ நேரம் கர்த்தரோடு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் நம்ம வந்து தேவனோடு செலவு பண்ணணும். அதான் நேற்றுக்கு பாடம் கொடுத்த சகோதரர் கூட கவனித்தோம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நம்ம என்ன, ஒரு நாளில் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஒரு ரீகால் பண்ணணும். ஸோ இந்த 1 மணி நேரத்தில் நான் வந்து உலகத்தினுடைய விஷயங்களுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணேன், தேவனுடைய காரியங்களுக்காக எவ்வளோ நேரம் நான் செலவு பண்ணேன், இது நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்கணும். ஒரு பாஸ் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த காலங்களில் சங்கீதங்கள் பாடும் பொழுது சேலா பாடல் ஒரு வரி எழுதிட்டு சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. அப்படின்னா அங்கே ஒரு பாஸ் நிறுத்தி எழுதின வரியை யோசிப்பாங்க, அதை தியானிப்பாங்க, அடுத்தது என்ன எழுதலாம் யோசிப்பாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நின்று கர்த்தர் நல்லவர் அப்படின்னு எழுதிட்டாரா அங்கே தாவீது, சேலா அப்படின்னா யோசிக்கிறார். எந்தெந்த வகையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நல்லவர், எப்படியெல்லாம் என்னை வழி நடத்திட்டு வந்துட்டார். கரவலாடு பின்னால் நான் சுற்றிட்டு திரிஞ்சேன், என்னைய வந்து ராஜாவாக அரியணை ஏற்றி இருக்கிறார். ஸோ கர்த்தர் நல்லவர். யோசிக்கிறார், சிந்திக்கிறார், ரியலைஸ் பண்ணுறார், எழுதுறார். அடுத்து அவர் தாங்க எனக்கு அடைக்கலம், அவர் தாங்க என் கோட்டை, அவரை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை, கர்த்தர் சொல்லி முடியாத ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார்.
ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சோர்ல. எவ்வளோ நேரம் நம்ம தேவனோடு நாம் செலவிடக்கூடியவர்களாக இருக்கணும் யோசிக்கணும். ஸோ உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்ம வந்து விலகி ஓடக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க, யோசேப்பினுடைய விஷயங்கள்லாம் கவனிக்கும் பொழுது அந்த பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு அவர் வந்து விலகி ஓடியிருக்கார். ஸோ சுத்த இருதயத்தோட கர்த்தரை வந்து தொழுது கொண்டிருக்கிறாரு. நீதியும் விசுவாச அன்பு எல்லாம் வந்து அடையும்படிக்கு அவர் வந்து பின்தொடர்ந்து போயிருக்கார். ஸோ இந்த நாடு அப்படிங்கிற அந்த அடையும்படி நாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாரு, பின்தொடரு. தேவன் வகுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீ வாழணும். அதை பின்தொடர்ந்து நீ வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அங்கே யோசேப்பினுடைய விஷயங்கள்லாம் நாம் வந்து கவனிக்கும் பொழுது அந்த போத்திபாரனுடைய மனைவி அவங்க வந்து தவறு செய்ய வரும் அந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே அவங்க கடந்து வரும் பொழுது இவர் ரொம்ப நீதியாக தன்னை காத்து கொண்டார். ஸோ அந்த ஒரு இடங்களில் அந்த ஒரு பெண் வந்து அந்த தவறுக்கு இவரை இணங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஞானமாக அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ சித்தத்தின்படி அவர் நடக்கிறார். அந்த பெண் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்க்ரீனை வந்து அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே விக்கிரகங்கள் இருக்குது. அந்த விக்கிரகங்கள் யார் அப்படின்னா அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய தெய்வங்கள். அப்போ அந்த தெய்வங்கள் வந்து இவர்கள் தவறு செய்வதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் போட்டு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, உன்னுடைய தெய்வங்களை இப்படி ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா திரை போட்டு மறைச்சிடலாம். ஆனால் எங்களுடைய தெய்வனை நாங்கள் இப்படி ஸ்க்ரீன் போட்டெல்லாம் மறைக்க முடியாது. அவருக்கு உலகம் முழுவதும் கண்ணு, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடினார். தேவன் எவ்விடத்திலிருந்தும் நம்மளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஸோ அதான் நம்ம இதுக்கு முன்னாலேயே வார்த்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த வேர்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை படித்தோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில் இருக்கிறோம். ஸோ நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைகள் ரொம்ப கண்ணியமிக்கதாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த யோசேப்பினுடைய அனுபவங்கள்லையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே ஒரு விஷயங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். அதே போல் இன்றைய தின சபையை வகுப்பாராகி நமக்கு கூட சொல்கிறார். ஸோ தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில் ஒரு விரிசல் விழுவதற்கான காரணங்கள் கூட நம்ம வந்து கவனிக்கும் பொழுது இங்கே பாருங்க, சரியான ஜெபம் நேரம் நம்ம கொடுக்கறதில்ல. சரியான ஜெப நேரம் தேவன் கிட்ட நம்ம வந்து கொடுக்கறதில்ல. இதெல்லாம் தேவனோட ஒரு விரிசல் வருவதற்குண்டான காரணம் என்ன பிரதர்? இதெல்லாம் ஒரு காரணமா யோசிச்சு பார்க்கலாம், ரியலைஸ் பண்ணலாம். பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமளே நைட்டு யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, சரியான ஜெப நேரம் இல்லை, அதனால தேவன் கிட்ட ஒரு விரிசல் வருது. வேத வாசிப்பு இல்லை, வேதம் வாசிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு அதிகாரம் ஒரு 2 வசனம் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடும் அல்லது வேலைக்கு போயிடுறோம். ஸோ முறையான வேத வாசிப்பு இல்லை. நீதியின் வசனங்களில் பழக்கம் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதிகப்படியான தூக்கத்தை விரும்பினா தரித்திரம். நம்ம வந்து படிக்கிறோம், அதிகப்படியான தூக்கம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப தவறு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். உலக சிநேகம், அதிகமான உலக நண்பர்கள். உலகத்திலிருந்து தேவன் நம்மளை பிரிச்சுக்கிறாரு. மறுபடியும் நம்ம உலகத்துக்குள்ளேயே உலக நண்பர்களையே நம்ம வந்து சேர்த்துனா, சேற்றிலிருந்து ஒரு பன்றியை எடுத்து கழுவி அதை ரெடி பண்ணால் மறுபடியும் என்ன பண்ணுதுங்க, போய் சேத்துலேயே புரண்டா என்ன ஆகுது? அந்த மாதிரி ஆயிரும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஸோ தொலைக்காட்சி, இன்னைக்கு டிவி, இதெல்லாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க முடியாத சூழல்களை ஏற்படுத்திட்டு வருது. தொலைக்காட்சி, அடுத்தது பேக்கெட்லேயே வச்சிருக்கிறோம் ஒரு சைத்தான் செல்ஃபோன். இது வந்து நம்மளை ரொம்ப அடிக்ட் ஆக்கிடுச்சு. நாம் ஒவ்வொருவரையும் இந்த ஒரு செல்ஃபோன் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடிக்ட் ஆக்கிடுச்சு. ஆக்சுவலாக தேவன் இந்த செல்ஃபோனுடைய வளர்ச்சி எதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கார்? டெக்னாலஜினுடைய வளர்ச்சி அப்படின்னா அவருடைய சத்தியத்தை பரப்புவதற்கு. அதை அப்படியே சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி விட்டுட்டா. அதில் ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கலான்ட்டு நம்ம எடுப்போம், திடீர்னு ஒரு விளம்பரம் வரும். அப்புறம் அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணால் அப்படியே போயிடும். பார்த்தா 2 மணி நேரம் போயிடும் அப்படியே. ஸோ தொலைக்காட்சி விட இன்னைக்கு செல்ஃபோனினுடைய ஒரு தாக்குதல் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா தாக்கம் அதிகமாயிடுச்சு. ஸோ ரொம்ப ஞானமாக நம்ம வந்து இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சோரில். நாம் செல்ஃபோனில் நாம் என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன செய்கிறோம்.
எல்லாமே யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் எதுவுமே மறைக்க முடியாது இல்லைங்களா? நம்ம பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார். நம்ம எங்க போய் உட்கார்ந்தாலும் தேவன் அங்கிருந்து பார்க்கிறார். ஸோ ரொம்ப விழிப்போட நம்ம வந்து இருக்கணும். அதே போல சமூக வலைதளங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு, டெக்னாலஜிஸ். இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம்னு சொல்லி சொல்றோம், வாஸ்தவம் தான். ஆனால் உள்ளங்கையிலேயே அழிவு அதுவும் இருக்கு. ஸோ தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்கள் வச்ச மாதிரி இன்றைய தினத்தில் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டார். டெக்னாலஜி இருக்கு, இதை பாரு, பார்த்து உன்னுடைய மீட்பு எவ்வளோ சமீபமாக இருக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சாத்தான் சொல்கிறான், மீட்பை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாரு, முக்கியமான ஒரு ரீல்ஸ் ஒன்று இருக்குது, அல்லது வந்து ஒரு முக்கியமான ஒரு சீரியல் போயிட்டு இருக்குது, முக்கியமான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்குது, இதெல்லாம் பாரு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியெல்லாம் என்ன பண்ணுறான்னு சொல்லி பண்ணால் சமரசங்கள் செய்ய. ஸோ சமூக வலைதளங்கள் இன்னைக்கு இருக்குது. வீணான பேச்சுக்கள், முதலே நம்ம வந்து படித்தோம், வீண் பேச்சுகளுக்கு நீங்கள் விலகி இருங்க. தேவையற்ற பேச்சுகளுக்கு நம்மளை நாம் விலக்கிக் கொள்ளணும். ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வீணான பேச்சுகளில் ரொம்ப கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது தீமையான பேச்சுக்கள்ங்கிற தலைப்பில் எழுதுவார், ஈவில் ஸ்பீக்கிங், கேரக்டர் டெவலப்மெண்ட்டில். ஸோ ரொம்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய பார்வையில் சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பேசணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசணும். அதான் நம்ம வாசிக்கிறோங்க வசனங்களில், உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கணும், கிருபை நிறைந்ததாக இருக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அங்கே நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் நாம் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த டாபிக் வரும்போது 3ஆம் அதிகாரம் வரும்போது தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, நீடிய சாந்தமுள்ளவனாக இருக்கணும், பொறுமையுள்ளவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், எல்லாரையும் ஆதரிக்கக்கூடியவராக இருக்கணும். இப்படி நிறைய இருக்கணும் சொல்லுவார், பின்னால் அதிகாரங்களில் பேசுவார். ஸோ வீணான பேச்சுகளை நாம் வந்து தவிர்த்து கொள்ளணும். அது ரொம்ப தவறான ஒரு காரியத்திற்கு என்ன ஆயிடுச்சு சொல்லி எழுதிட்டு போயிரு. ஒரு சகோதரர்கிட்ட வீணான ஒரு விஷயத்தை புறம் கூறுவதோ அல்லது உண்மையான விஷயத்தையே போய் சொல்றது, அதுவே தவறு தான். ஒரு சகோதரன் ஒரு தவறில் இருக்கார், அதை போய் சொல்லி பிரபகண்டா பண்றது அதுவே தவறு தான். ஸோ ரொம்பவுமே அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இந்த பேச்சுக்கள்ல நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஸோ நம்ம என்னதான் பண்ணணும்னா, அந்த சகோதரன் அந்த சகோதரிக்காக நாம் வந்து ஜெபம் மட்டும்தான் செய்யணும். ஸோ மனுஷர் பேசும் வீணான பேச்சுக்களை குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்ம என்ன பண்ணுறோங்க, கணக்கு கொடுக்கணும். என்னென்ன வார்த்தைகள் நம்ம வந்து பேசியிருக்கிறோம், சகோதரன் சகோதரிக்கு விரோதமாக, சகோதரன் சகோதரிக்கிட்ட தவறான விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் பேசி அவங்கள வந்து இடரலுக்கு நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது ரகசிய பாவங்கள். நம்மளுக்குள்ளேயே ரகசிய பாவங்கள் இருக்கும், அது யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்னா வஞ்சித்து கொள்கிறோம், யாருக்கு தெரியாது, நம்ம ரகசியமாக அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருக்கலாம். அது தேவனுக்கு தெரியும் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அடுத்ததாக உலக கவலை. இப்படியே இருந்தால் நான் என்ன பண்ணுறது, அடுத்தது எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறது, அடுத்தது எப்படி குழந்தைகளுடைய விஷயங்களை பார்க்குறது, எல்லாம் நாம் என்ன செய்கிறது, ஏது சரி, இப்படி உலக கவலை. அழைத்த தேவனுக்கு தெரியாதங்களா நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நாம் நம்முடைய பிறப்பை எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சகலமும் தேவனுடைய மேற்பார்வையில் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. அது எப்படி வருது அப்படின்னா, ரோமர் 8:28 அடிப்படையில் வருது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக வருது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இந்த 10 விஷயங்களையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா ஆகாத சம்பாசனைகள் இதெல்லாம், இந்த ஆகாத சம்பாசனைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல் ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவில் விரிசல் வருவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். சரி, தேவனோடு எப்படி உறவை நாம் ஏற்படுத்தி கொள்றது, எப்படி ரிலேஷன்ஷிப்பில் நிலைச்சிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்து நம்ம கவனிக்கிறோம் பாருங்க.
ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், நற்குணம், சாந்தம், விசுவாசம், இதெல்லாம் ஆவியின் கனிகள். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணும்படி தேவனிடத்தில் ஜெபிக்கணும். நான் இன்னும் அன்பு கூறணும், இன்னும் சமாதானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், இன்னும் நீடிய பொறுமையை வளரக்கூடியவர்களாக இருக்கணும், இன்னும் நற்குணத்தில் வளரக்கூடியவர்களாக, இப்படி தேவன் கிட்ட அப்பா என்னுடைய ஆவியின் கனிகளை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்க. இதெல்லாம் நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இச்சை அடக்கம். எப்படி அப்படின்னா, நம்ம கவனிக்கிறோம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அப்படி வாழ்றோமா? நாம கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிறிஸ்து எனக்குள் வாசமா இருக்கிறார், கிறிஸ்துவனுடைய மனவாட்டி, எல்லாமே நம்ம சொல்றோம், மாற்று கருத்தே இல்லை. ஸோ கிறிஸ்துவினுடையவர்கள், கலாத்தியர் பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள்னு சொல்றீங்க, ஆனா எப்படி இருக்கிறீங்க கேட்கிறார். ஸோ கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைஞ்சிருக்கணும். அறைஞ்சிருக்கிறோமா? அறையணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நாம் ஆவியினால பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஸோ கிறிஸ்துவை பின்பற்ற மனதாக இருக்கக்கூடிய யாவரும் தங்களது ஆசை விருப்பங்களை, மாம்ச எண்ணங்களை சிலுவையில் அறைந்து விட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ இவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் விழுந்து போன மாம்ச ஆசைகள் மற்றும் உணர்வுகளுக்கு எதிராக வாழ முடிவு செஞ்சுக்கிறாங்க. மேலும் நாம் ஆவிக்குரியவர்களானால் ஆவியின்படி தான் நடக்கணும். தேவ ஆவிதான் நம்மளை உயிர்ப்பிச்சுது. ஸோ நம்மை பூர்ணப்படுத்துவதும் அந்த ஆவிதான், தேவனுடைய ஆவி. ஆனால் நாம் அந்த ஆவியில் நடத்தப்பட்டு அதன் வழியில் நடந்தால்தான் நாம் பரிபூர்ணம் அடைய முடியும். இல்லைன்னா அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் இருக்காது. ஸோ கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க, தற்பெருமை மாபெரும் ஆபத்தில் முடியும். கிறிஸ்துவ ஜீவியத்தில் தற்பெருமை அப்படின்னா தன்னோட பெருமை, தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறது, பெருமையாக நினச்சிக்கிறது, பெருமையான விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் ஸோ மாபெரும் ஆபத்தில் முடியும். சண்டையும் பொறாமையும் குழப்பமும் அதிகமாகும். ஏன்னா தன்னோட பெருமை பேசுறதுக்கே எங்கள் டைம் இல்லை. அதனால என்ன ஆகுது? சண்டை, பொறாமை, குழப்பம் இதெல்லாம் வரும். ஸோ வீண் பெருமையை விட்டுட்டு நமது போதகரும் குருவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஆவியில் நடந்து தாழ்மையும் அடக்கத்தையும் நாம் வந்து பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் விசுவாசம் உள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நற்சாட்சியும் கனம், மகிமை, சாகாமை இதெல்லாம் தேவனால் உண்டாகும். இப்போ கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்தாச்சு, அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் கனம், மகிமை, சாகாமை தேவனால் உண்டாகணும். அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்னா, வீண் பெருமைகள் எல்லாத்தையும் நாம் விட்டு விலகியோடக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சொல். ஸோ அடுத்தது 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அதெல்லாத்துக்கும் நீ விலகியிரு. அப்படின்னா இந்த அயுக்தமான அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாருங்க, திருவிழியத்தில் மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அதை விட்டு, அறிவற்ற விவாதங்கள், முட்டாள்தனமான விவாதங்கள் இதெல்லாத்தையும் விட்டு விலகிரு. இதெல்லாம் அங்கே இருந்திருக்குது. அதனால தான் தீமோத்தேயுவுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் கட்டளைகளாக கொடுக்குறார். ஸோ ரொம்ப கவனமாக நீ வந்து இதெல்லாம் பின்பற்றணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரன் பாருங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்கணும். எப்படி இருக்கணுங்களா? சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும், தீமையை சகிக்கணுங்களா கர்த்தர் போல. இவங்க தாங்க கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்படின்னா கர்த்தருடைய சரியான ஊழியக்காரராக இருப்பதற்கு இதெல்லாம் அடிப்படை. நாம சண்டை பண்ணுகிறவராக இருக்கக்கூடாது, வாக்குவாதம் செய்கிறவராக இருக்கக்கூடாது, சச்சரவு செய்வராக இருக்கக்கூடாது, சாந்தமுள்ளவனாக இருக்கணும். அப்படின்னா சகிப்புத்தன்மை இருக்கணும். அதே போல மன்னிக்கக்கூடிய மாண்பு சுவாபம் இருக்கணும். இரக்கமுள்ள அன்பை வளர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கணும்.
ஆவியின் பட்டயமே அனைத்து வெட்டுதல்களையும் செய்யணும். ஆவியின் படிதான். ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது, ஆனா நம்ம மன்னிச்சு காமிக்கணும். அதுதாங்க அவங்க ஆவியின் படி வெட்டுறது. வெட்டுறது அப்படின்னா இன்னைக்கு ஒரு 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 பொருள் எடுத்து ஒருத்தர் வெட்டுறாங்க இல்லைங்களா, அது ஜீவன் இல்லாமல் போயிடும். ஆனா ஆவியின் கனிகள் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாட்டோம்னா, ஒருத்தரை வெட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பு காண்பிக்கவே முடியாது ஒரு சகோதரன் கிட்ட, ஒரு சகோதரி கிட்ட, ஆனா அன்பு காண்பிக்கணும். அந்த ஆவி, அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஆவியின் கனி, ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஒரு சகோதரனை வெட்டும்போது அவரை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்றோம். நம்மளும் தேவனுடைய பார்வையில ஒரு அங்கீகாரம் பெற்றுக்கொள்றோம். அப்படி இருக்கணும். அடுத்ததாக போதக சமர்த்தன் அப்படின்னா போதிக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறது. மற்றவர்களுடைய சிந்தையை உள்வாங்கக்கூடிய வகையில் செய்தியை ரொம்ப தெளிவா, எளிமையா, பகுத்தறிவு ரீதியாக முன்வைக்க முடியக்கூடியவர்களாக இருக்கணும். சத்தியத்தை பொதுவெளியிலோ தனிப்பட்ட விதத்திலோ முன்வைக்கும் போது சாந்தத்தோட, இருதயத்தில் நேர்மையோட, மனத்தாழ்மையோட நாம் அதனை செய்யணும் அப்படிங்கிறத இங்கே சகோதரர் சொல்கிறார். காரியங்களை மற்றவர்களுக்கு எளிதாக புரிய வைக்கக்கூடிய திறமையானது, வரமானது எல்லாரிடத்திலும் காணப்படுவதில்லை சொல்லிட்டார் சகோதரர். காரியங்களை மற்றவர்களுக்கு எளிதாக புரிய வைக்கக்கூடிய திறமையானது, அந்த ஒரு வரம் அப்படிங்கிறது எல்லாரிடத்திலும் காணப்படுவதில்லை. பாருங்க, பர்னபா ஊழிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் போய் ஊழியம் செய்கிறத விட, நான் போய் சப்ஜெக்ட் எடுக்கிறத விட, பர்னபா விட அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தால் அந்த இடத்துக்கு நல்லாயிருக்கும், அவர் செய்தி கொடுத்தா நல்லாயிருக்கும், என்னை விட சகோதரன் ரொம்ப பெஸ்ட்டாக எடுப்பார், அப்படி தான் யோசிக்கிறார். அதனால தான் அந்த ஊழிய வாய்ப்பை பவுல்கிட்ட கொடுக்குறார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலேயே அப்பல்லோ நல்ல ஸ்பீக்கர், நல்ல சப்ஜெக்ட் பேசக்கூடியவர். அவர் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ரொம்ப அருமையாக தான் அவர் சொல்கிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, விளையச்சேர்ந்து தேவன் தான் சொல்லிட்டார் கொரிந்தியரில். அவர் என்னை விட நல்ல ஸ்பீக்கர் தான் அப்பல்லோ, ஆனாலும் விளையச்சேர் தேவன் தான். நானும் அப்பல்லோவும் பிரிஞ்சா இருக்கிறோம், 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், தேவனுடைய ஊழியத்தை தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், உங்களுக்குள்ள ஏன் பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் கேட்குறார். இதுதான் நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோரில் ரொம்ப கவனமாக இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடணும். இந்த ஒரு அதிகாரத்தினுடைய நிறைவு பகுதிக்குள்ளே வரும்போது வசனம் 25-26 சொல்கிறாரு, உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய சுவாபம், அவருடைய கடமை எப்படி இருக்கணும் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா, எதிர்பேசுகிறவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும். அப்படின்னா இது நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவ ஜனங்களில் சிலர் சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரைக்கும் போது சில காரியங்களில் அதிக அளவுக்கு சுயநம்பிக்கை உள்ளவர்களாக பேசி தேவனுடைய பலனை நம்பாமல் தங்களையே நம்பி இதனால் பல தீமைகளை தங்களுக்கு வருவித்துக் கொள்வதுண்டு. சகோதரர் சொல்கிறார், சாந்த குணம் தேவனுடைய பார்வையில் ஒரு ஆபரணம். என்னங்களா? அது ஒரு ஜுவல், அது வேல்யூபிள் ஜுவல். சாந்த குணம் தேவனுடைய பார்வையில் ஒரு ஆபரணம். சத்தியத்துடன் அது இணைக்கப்பட்டிருக்குது. சத்தியத்தை நாம் பேசும்போது எவ்வளோ பலத்துடன் பேசினாலும் கோபம் கொள்ளாமல் சாந்தத்தோடும் பணிவோடும் தேவன் பேரில் நம்பிக்கையுள்ளவர்களாக போதிக்கணும். கேள்வி முறையிலான போதனை மிகவும் பயனுள்ளதாக அங்கே காணப்படுதுன்னு சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதர சோர்லே, சுய நம்பிக்கை ஒரு பலவீனம் தான், நாம் படிச்சிருக்கிறோம். கடைசியாக நிறைவு பகுதிக்கு வராரு 26ஆம் வசனத்தில், பிசாசானவனுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும்னு சொல்கிறார். பிசாசானவன் அப்படின்னா, பிசாசு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது பலராலும் மறுக்கப்படுது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை உறுதியாக நம்புறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் ரீப்ரிண்ட் நம்பர் 31:65 சொல்கிறார். அதனுடைய இச்சைகளின்படி அல்லது விருப்பத்தின்படி அப்படின்னா பாருங்க, அவர்கள் அவனுடைய கட்டுப்பாட்டிற்கு தங்களை அடிபணிய செய்தல், எதிராளியினுடைய அந்த ஒரு மாயைகளின் கீழாக
உலகம் பெற்று வரக்கூடிய அந்த ஒரு அனுபவமானது 1000 ஆண்டு காலத்தில் முழுமையாக அது வெளியரங்கமாகும் சொல்லி சொல்கிறார். ஸோ சாந்தமாக அவங்களுக்கு நீங்கள் உபதேசிக்கணும். அப்போ சாந்தமா அப்படின்னா நாட் இன் பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா கசப்பிலும் கோபத்திலும் கிண்டலிலும் பரிகாசத்திலும் உபதேசிக்க கூடாது. சண்டை பண்ணும் மனப்பான்மையிலோ அல்லது மற்றவர்களை தோற்கடித்து விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தியின் வெளிப்பாட்டிலோ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடாது. சண்டை பண்ணாமல் நாம் சாந்தமாக சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை முன்வைக்கும் போது ஒருபோதும் மனமேட்டிமையின் உணர்வையோ அல்லது அகந்தையையோ வெளிப்படுத்த வேண்டாம் சொல்லி சொல்கிறார் சகோதரர். முதல்ல குணலட்சணம் மற்றும் கொள்கையை நீங்கள் வச்சுக்கோங்க, பிறகு பொறுமை, கனிவு, சாந்தம் என்பவைகளை நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சாந்தமாக உபதேசிக்கணும், டீச் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அப்படின்னா போதிக்கிறது மற்றும் சரி செய்கிறது. நம்ம ஒருத்தங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னா நம்மளையும் நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரி செய்து கொள்கிறோம். சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் நாம் சரி செய்வதற்குண்டான சூழல்களை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதான் நம்ம வந்து பார்க்குறோம் டீச்சிங் அண்ட் கரெக்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே சகோதரர் சொல்கிறார். ஒருவேளை சத்தியம் தாக்கப்பட்டு நேர்மையான ஆத்துமாக்கள் இடறி விழும் அபாயம் இருந்தால் அப்போது நாம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாக போராடணும்னு சொல்லி சொல்கிறார். ஒருவர் தன் பொறுமையை இழந்து எளிதில் கோபப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதிர்க்கப்படும் போது நாம் எவ்வளவு சாந்தமாகவும், அதாவது கூல், ரொம்ப கூலா, அதே மாதிரி அமைதியா, ரொம்ப காமா, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மால் நாம் சுமந்து வரும் செய்தியை சிறப்பாக ஆதரித்து பேச முடியும். அப்போ பாருங்க, ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா, உபதேசிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சாந்தமாக, ரொம்ப கூலாக, ரொம்ப அமைதியாக, சுய கட்டுப்பாட்டோட அப்படி நம்ம பேசணும். அப்படின்னா அப்படி நாம் அந்த சத்தியத்தை சுமந்து வரும் பொழுது அந்த சத்தியத்தை சிறப்பாக நம்ம ஆதரித்து என்ன பண்ண முடியும்னா அங்கே நம்ம வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்களே, இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லிட்ட அந்த ஒரு கட்டளைகள், புத்திமதிகள், எச்சரிப்புகளாக இருக்குது. எல்லாத்தையும் விட அவர் இளையவராக இருக்கிறதுனால அன்றியும் பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகையோடி ரொம்ப ஞானமா நீ வந்து உன்னை நீ காத்துக்கொள்ளு, அதே போல் சபையும் நீ அந்த விதமாக போசி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆலோசனைகளை சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஒரு 2ஆம் அதிகாரத்தை அவர் வந்து நிறைவு செய்கிறார். ஏன் இதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என் அன்பு மகனே, அடுத்து ஒரு மிகப்பெரியதான கொடிதான காலங்கள் வரப்போகும். கொடிய காலங்கள் வருமென்று நீ அறிஞ்சுக்கொள். அந்த சமயங்களில் மனுஷர்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட காலம் வந்திருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி 3ஆம் அதிகாரத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இன்றைய தினத்தில் அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அந்த 2ஆம் அதிகாரத்தை பார்த்து நாம் நிறைவு செஞ்சுருக்கிறோம். கற்றுக்கொண்ட வார்த்தைகளின் மீது நம்முடைய அனுதின தியானங்களை ஏறெடுக்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.